ஹாய். எங்கள் வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? வெட்னஸ்டே காலையில் எழுந்ததுலேருந்து தூக்கமாகவே வந்து உட்காந்தே ஒரு 15 நிமிஷம் 1/4 மணி நேரம் தூங்கிட்டேன். சரி இனிமேல் உட்காந்து தூங்கினா வேலைக்கு ஆகாதுன்னு கடகடன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி தூக்கத்தோடு வந்தேன்னா ஒரு நாள்லாம் சுண்டலில் உப்பே போடலை, சுத்தமாக உப்பு போடலை, அப்புறம் ஏதோ ஒன்று மறந்துடுவேன். அதனால சொல்லிட்டு சரி இந்த தூக்கம்லாம் போட்டோன்னு கொஞ்சம் இந்த பாத்திரம் அடிக்கிட்டு வெளியே ஹாலெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு சுண்டல்லாம் அவிச்சு வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பருப்பு சாம்பார் தான் வைக்கலான்னு கொஞ்சம் சோம்பேறித்தனத்தால் அந்த உட்காந்து தூங்குறதால சிப்போ காய் அப்புறம் வேண்டாம் அப்படின்னு விட்டதால இன்றைக்கி வாழைக்காய் இல்லைன்னா காய் கட் பண்ணி பொரியல் செஞ்சுருந்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கி மாங்காய் லைட்டாக பழுத்த மாதிரி இருக்கும். அந்த மாங்காய் சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் மாங்காய்லாம் போட்டு பருப்பு சாம்பார் வச்சுட்டு வாழைக்காவும் வறுத்துட்டேன். காலைக்கு வந்து பன்னீர் டிக்கா. ஏன்னா ஒரு வாரமாக இட்லி தோசை அப்படின்னே வந்துட்டு இருக்கிறதால சரி இன்றைக்கி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லான்னு பன்னீர் டிக்கா அதுக்கும் பொரிச்சிட்டேன். இது வந்து எப்படின்னா நான் எல்லாமே மசாலாலாம் கலந்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அப்போ சூப்பராக இருந்தது. அதில் இறங்கி அந்த மசாலாவும் புண்டே வரல. நல்லா சூப்பராக பன்னீர் அப்படியே முழுசாக இருந்துச்சு. காலைக்கு வந்து டிஃபன் இதுதான் இன்றைக்கி. சுண்டல் பன்னீர் டிக்கா வச்சுட்டு கொஞ்சம் குக்கும்பரும் வாட்டர்மெலனும் சாப்பிட்டாச்சு. காலையில் க்ரீன் ஜூஸு எல்லாம் முடிச்சுட்டு புட்டுக்கு மட்டும்தான் இன்றைக்கி சாப்பாடு. ஏன்னா சந்தோஷ் லீவுங்கிறதால ஒரு 11 மணிக்கு மேலே நாங்கள் போண்டா, ஏன்னா எனக்கு வந்து ஸ்வீட்டாக செஞ்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும். இந்த போண்டாலாம் நான் ரொம்பலாம் செய்ய மாட்டேன். சரி சந்தோஷ் இந்த மாதிரிலாம் செய்யணும்னு உட்காந்து சொல்லிகிட்டே இருந்ததால் அதெல்லாம் போட்டு நான் அப்படியே செஞ்சுட்டேன். நான் சொல்ல பாதி சந்தோஷம் செஞ்சாங்க. ஏன்னா எனக்கு சரியாக இதெல்லாம் வராதுன்னு கூட. ஆனால் சூப்பராக வந்திருந்தது. நான் இது வந்து ஒரு 2வது 3வது தடவை தான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு வராது நான் இந்த மாதிரி போண்டாலாம் செய்ய மாட்டேன். ஆனால் சூப்பராக வந்துருந்துச்சு. டீ கடை போண்டா மாதிரி. பாய்.